ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான தினப்பலன், ஜூலை 12 முதல் ஜூலை 18 வரை உள்ள நாட்களுக்கு. முதல் நாள் ஜூலை 12 சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம். நமக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். 3ஆம் இடத்துல ரிஷபராசியில் சுக்கிரனும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் போகிறார். இந்த சுக்கிரன் சந்திரன் 2 பேருக்குமே சேர்ந்து இன்றைக்கி பலன் கொடுக்குறாங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, கலைகள் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட்டு போடுறது, டாக்குமெண்ட்டு கிளியர் பண்ணுறது மற்றும் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள், திருமண வரன் பார்க்குறது, அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். திருவோணம் அப்படின்னா மகா விஷ்ணுன்னு அர்த்தம். கோவில் கோபுரம் தான் குறியீடு. அதனால் இன்றைக்கி கோவில் தரிசிக்கிறது இன்னும் கூட நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். 2 பாதம் மகர ராசியிலையும் 2 பாதம் கும்பராசியிலையும் இருக்குது. இன்றைய பலன் செவ்வாய் மூலமாக நடக்குது. செவ்வாய் நமக்கு 6ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் கேதுவோட கோவில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் 3ல் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒர்க் டென்ஷன் இருக்காது. மற்றும் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ட்ரிப்பு போயிட்டு வரலாம், ஒரு சின்ன பிரயாணம் போயிட்டு வரலாம், அல்லது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஈடுபடுறது, யோகாவில் ஈடுபடுறது, அடுத்த வீடு நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிறது, இது மாதிரியான ஒரு நல்ல காரியங்கள். இப்போ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அதாவது நம்ம படைப்பாளிகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி படைப்பு திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. இன்றைக்கும் நல்ல நாள் தான். நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம், கேது கிரகம், இந்த 2 கிரகம் கெட்டு போயிருக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்காங்க, சேர்க்கை பலன். அப்போ என்ன ஆகும்னா மறைமுகமான எதிரிகள் தொல்லை, உடல் பாதிப்பு இதெல்லாம் உருவாகுங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோம். ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை, சதயம் நட்சத்திரம். காலையில் 6:48க்கு தொடங்குகிறது. 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். அதே நமக்கு 4ஆம் இடத்துல குரு இன்னொரு நட்சத்திரம், ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரம் திருவாதிரையில் இருக்கார். இந்த 4-12 குரு சந்திரன் இணைக்குது. கெட்ட ஸ்தானத்தில் ஒரு சுப விளைவு ஏற்பட்டால் அது கெட்டதுக்கு தான் பலன். 4-12 என்ன கெட்டது இருக்குது அப்படின்னா, மன திருப்தி இல்லை, உறவுகள் சரியில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாமல் சந்தேக பார்வைகளில் பேசிக்கிறது, ரகசிய செயல் திட்டங்கள் செய்கிறது, மறைமுகமான எதிரிகள் தொல்லை, ஆஸ்பத்திரி செலவுகள், உறவுகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள். ஸோ இதெல்லாம் தான் 4-12 குரு ராகு பரிவர்த்தனை. குரு ராகு சார மாற்றம்னு சொல்லி மீன லக்னத்திற்கு தனிப்பதிவு போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கலாம். இப்போது இன்றைக்கி பலனை தரக்கூடிய ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் புதனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் 5ஆம் வீட்டில் இருக்கார். 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இப்போ புதன் அப்படிங்கிறவர் நமக்கு யார் அப்படின்னா 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உடையவர். ஒரு சில பேர்த்துக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா தாயா தாரமாங்கிற கேள்வி வரும். அம்மாங்கிறது 4ஆம் இடம், மனைவிங்கிறது 7ஆம் இடம். இந்த 2மே புதனாக வர்றதுனால மீன லக்னக்காரர்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ராகு செய்கிற மாதிரியே மறுநாள் பார்த்திங்கன்னா ஜூலை 15 செவ்வாய்க்கிழமை காலையில் 6:25க்கு பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இப்போ சந்திரன் பூரட்டாதியில் இருக்கார், ராகுவும் பூரட்டாதியில் இருக்கார். ராகு சந்திரன் 12ஆம் இடத்துல கிரகண தோஷத்தில் சேர்க்கை பெற்றிருக்காங்க. அப்போ இப்போவும் பிரயாணங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், செலவு பண்ணுறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். கைப்பொருள் இழப்பு அல்லது தலைமறைவு வாழ்க்கை, கடன் தொல்லைகள், இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் எதுவும் இருந்தாலும் ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இன்றைக்கும் அந்த பரிவர்த்தனை பேசும், குரு ராகு பரிவர்த்தனை பேசும். உபநட்சத்திரமாக யார் இருக்கார் அப்படின்னா அதே புதன் தான் இருக்கார். அதனால்
எது எப்படியோ 12ஆம் வீட்டுக்கு 7ஆம் இடமாக அந்த 5ஆம் வீடு இருக்கிறதுனால பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை கொடுக்காம இந்த புதன் காப்பாற்றுறார். 5ல் இருக்கிற புதன் காப்பாற்றுறார். மறுநாள் ஜூலை 16 புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில் 5:46க்கு நம்ம லக்னத்திலேயே சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சனியும் அதே நட்சத்திரத்தில் இருக்கார். சனி சந்திரன் செயற்கை பலனை தர்றாரு. குழந்தைகளை பற்றி கவலைப்படுறது, புலம்புறது. பார்த்திங்கன்னா அவங்க நம்மளை ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாம் என்ன நினைக்கிறோங்கிறதையே அவங்க ஃபீல் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சி விசனப்படுறது. அந்த சனி துக்ககாரகன், சந்திரன் குழந்தை ஸ்தானாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, மனோகாரகன். அப்போ தேவையில்லாமல் ஒரு ஆசிலேஷன் மைண்டு, மனசஞ்சலங்களுக்கு ஆளாக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. பட் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். இந்த வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டார். கேது 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வேலை, பணம், தொழில் இது சார்ந்து பிரச்சனை பண்ண மாட்டார். உறவுகள் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகைக்கு எதிரி மாதிரியே நம்மளை பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். இன்றைக்கி ஜூலை 17 வியாழக்கிழமை ரேவதி நட்சத்திரம். முதல் நாளே புதன்கிழமை ஒரு 4:49க்கே தொடங்கிடுது மிட் நைட்டில். இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் 5ஆம் வீட்டில் புதன் புதனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாள். சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, குழந்தைகள் வழியிலையும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். சுபகாரியங்கள், திருமண காரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன ட்ரிப்பு போயிட்டு வரலாம். என்ஜாய்மெண்ட்டுக்கான நாளாக இருக்கும். சில பேர் கலை திறமைகள் பயன்படுத்தி புகழ் பெறுவார்கள். ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்டில் நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி பத்திரங்கள், பதிவுகள், பூர்வீக சம்மந்தப்பட்ட உறவுகள், குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தான் இது. ஏன்னா நமக்கு அந்த புதனுடைய தொடர்பு என்பது நல்ல பலமாக இருக்குது. புதனாகவே செயல்படுகிறார். நம்ம ஜனஜாதத்தில் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்க்கும்போது புதன் நம்மளுக்கு 8-12 வந்திருந்தால் இன்றைக்கி ஆசை நிராசையாகும். எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு தான். அந்த நட்சத்திரம் நம்ம ஜனஜாதப்படி கெட்ட நட்சத்திரமாக இருந்தால் அது ரிவர்ஸாக வேலை செய்யுங்கிறத ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்திக்குவோம். ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் காலையில் முதல் நாள் நைட்டே 3 மணிக்கு மேலே தொடங்கிடுது. கேதுனுடைய நட்சத்திரம் 6ஆம் இடத்துல செவ்வாயோட கேது சேர்ந்துருக்காரு. அதனால் வேலை சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள் நமக்கு அதிகமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள், ஒரு இன்டர்னல் சேஞ்சஸ், டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ், அல்லது ஒரு ஆன் டியூட்டியில் போகிறது, ஒரு ட்ரிப்பு போகிறது, இது மாதிரி சம்மந்தப்பட்டங்கள் நடக்கும். சில பேருக்கு கடன் செட்டில் ஆகும். வழக்குகள் ஒரு பஞ்சாயத்து முடிவுக்கு வரும், காம்ப்ரமைஸுக்கு வரும். அதே மாதிரி ரொம்ப நாளாக எது ஒரு உடல் உபாதைகள் இருந்துகிட்டு இருந்தது, அது இப்போ சரியாயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்ல ஃபீலிங் தான். ஸோ மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 7 நாளில் ராகுவுடைய நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம் 4ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை பெற்று நடக்கிறதுனால அந்த நட்சத்திர நாட்கள் சதயம் புரட்டாதியில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு மகிழ்ச்சி மிகுந்த வாரமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.